அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கட்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு எங்களை எழுப்பின தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் தம்மோடு மீண்டும் கூட்டிச் சேர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அழைத்திருக்கிறார். அந்த தேவன், அழைத்த தேவன் நம்மை காத்து பலப்படுத்தும்படி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக, ஆமென். இந்த நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 6வது சங்கீதம். அந்த 6வது சங்கீதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் உண்டு. இதில் 10 வசனங்கள் ஆண்டவர் பதித்திருக்கிறார். இந்த 10 வசனங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் என்ன என்பதை நாம் அறிவோம். அவர் இந்த சங்கீதத்தின் 6வது சங்கீதத்தின் துவக்கத்தை இப்படி ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. ஒருவேளை தாவீது தன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து சொல்லுகிறாரா, அல்லது தனக்கு ஏற்பட்ட நிந்தைகளின் நிமித்தம் தன்னுடைய பாடுகளை சொல்லுகிறாரா? அவர் துவக்கும்போதே, உம்முடைய கோபத்தில் என்னை தண்டியாதேயும். அன்பு பிள்ளைகளே, தவறு செய்த பிள்ளைகள் தங்கள் தவற்றை உணரும்போது அந்த தவறு யாருக்கு விரோதமாக செய்யப்பட்டது என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கும்போது அது தவறு என்று நம்முடைய ஆத்துமா நம்மை குறித்து சொல்லும் பட்சத்தில் நாம் எந்த அளவு தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் தேவ கோபத்திற்கு ஒரு நாளும் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. என் ஆத்துமாவுக்கு வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். இன்றைக்கு ஒருவேளை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் என்று 90வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லப்பட்டபடி நாம் நம்முடைய துக்கத்திலே வாழும்போது அந்த துக்கத்திற்கு ஏற்ற விடுதலை நமக்குள் கிடைக்கவில்லை என்றால் நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். அதைத்தான் தாவீது புலம்புகிறார். ஆண்டவரே, என்னிடத்தில் திரும்பி வாரும், உம்முடைய பலத்த கிருபை என்னை பலப்படுத்தட்டும் என்று அவர் சொல்லுகிறார். நான் மிகவும் வியாகுலப்படுகிறேன், சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று அவர் கதறுகிறார். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். மரணத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் உம்மை நினைவு கூறுபவன் யார்? மரணத்தில் உம்மை யாரும் நினைக்க முடியாது, பாதாளத்தில் இறங்கினவன் உம்மை துதிக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த வசனத்திற்கு விரோதமாக
நினைப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் பாதாளத்தில் சென்று அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்தார் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வசனம் வேதாகமத்தில் இல்லவே இல்லை. இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இளைப்பின் நித்திரையிலே என் கண்ணீரை கொண்டு என் படுக்கையை நான் ஈரமாக்கி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு துக்கம். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று உணர வேண்டும். நீ எதை தியானிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை சமாதானத்தோடு உன் படுக்கையில் அமர்ந்து சிந்தி என்று சொல்லுகிறார். படுக்கையில் அமர்ந்து தூங்கிவிடாதே, படுக்கையில் அமர்ந்து சிந்தி என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் நான் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். இவ்வளவு காலம் என் வாழ்க்கையின் துன்பத்திலே நான் ஈடுபட்டு இருக்கிறேன். என்னை கவனிப்பார் இல்லை. நான் இன்னும் என்னுடைய வியாகுலத்தில் தான் கடந்து செல்லுகிறேன் என்று யாராவது எண்ணினால், இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் என் ஜெபத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும்போது அவர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார் என்று 6வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய பையங்கர் எல்லாரும் வெட்கி அவர்கள் கலங்கி போகிறார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இளைத்து போனேன், எனக்கு ஆறுதல் செய்கிறவர் இல்லை என்று யாராவது நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணத்தை உடனே உங்கள் இருதயத்திலிருந்து அகற்றிவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. உன்னை காக்கிறவர் எப்பொழுதும் உன் பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கண்கலங்கும் போது நம்முடைய தேவன் அதை பார்த்து வெறுமையாக இருக்க மாட்டார். உன் கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி தாயானவள் தன்னுடைய பிள்ளையை கண் கலங்கும் போது எதற்காக கண் கலங்குகிறான் என்று அறிந்து அந்த கண்ணீருக்கேற்ற துக்கத்தை நம்மிடத்திலிருந்து மாற்றுகிறாரோ, அதே போல நம் ஆண்டவரும் நாம் விடும் கண்ணீர்களை அவர் கவனித்து பார்க்கிறார். என் பிள்ளை ஏன் இப்படி கலங்குகிறான் என்று ஆண்டவர் பாராமுகம் கொள்ளாமல் நம்மை விசாரிக்கிறார். ஏன் கலங்குகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் உனக்கு இந்த மனவேதனை? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 6வது சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் தங்கி இருப்பதை நாம் நன்கு உணர்கிறோம். அந்த உணர்விலே தேவனுக்கு ஏற்ற நல்ல பங்கினை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, எங்களை நீர் காப்பாற்றுகிற தேவன், நான் காப்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வேத சத்தியம் இன்றைக்கு உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தும்படி நீர் அழைத்த அந்த அழைப்பிற்கு இணையாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் பாரங்களையும் மனவேதனைகளையும் கர்த்தர் மீட்டு நல்ல சுகத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்திலே நீங்கள் மனநிறைவை அடைந்தால் தேவனுக்குள் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும்
சந்தோஷமான ஒரு திருப்பத்தை நீங்கள் காணும்படி தேவ சமூகத்தில் வந்திருந்தால் வாருங்கள், என்னோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவரே, பிரார்த்திப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை தங்கி இருந்து இந்த காலை பொழுதின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்களை எழுப்பினீர். நன்றி ஐயா. உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை காத்து பலப்படுத்தி இந்த நாளின் வெளிச்சத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் 12வது நாளை நாங்கள் காணும்படி என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை சமாதானம் தங்கியிருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த 12 நாட்களாக கடந்து சென்ற எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 13வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவன், இந்த நாளின் ஜீவிதத்திலே உம்முடைய பலத்தோடு நாங்கள் இந்த நாளை கழிக்க சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் சந்தித்த நம்மை தேவன் இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நமக்கு கிருபையாக கொடுப்பார். கர்த்தரோடு இருப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மை தேற்றட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.